ஆனா வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்லி தான் அசத்தியவாதிகள் அன்னைக்கு பேச வந்தாங்க. அதனுடைய தலைப்புலருந்து, பேனர்லேருந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ம். நீங்க வந்து நம்மளுடைய தரப்புல வந்து தாங்க எல்லாரும் முன்னின்று நடத்துனது வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லங்கிறத தான் சொன்னீங்க. இது எப்படி இது வந்து இப்போ ஒரு கருத்தியல் ரீதியா மாற்றங்கள் ஓகே. ம். இது அசல்லே கை வைக்கிற மாரியே இருக்குது அது. ஏன்னா, ஒரு வரலாறு தவறாக எழுதப்படவிருந்தது. இறைவனோட அருளால அந்த வரலாற்றையே மாற்று மாத்திட்டோம். அன்னஜாத் பத்திரிகையிலேயே ம். இது எப்போ வந்து 2008 டிசம்பர் 2008ல வந்தது. இதில அவங்க ஒரு ஆர்டிக்கிளே போட்டிருக்கிறாங்க. ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கு ஒரு பகிரங்க அறைகூவல் அப்படின்னு போட்டு, அதில வந்திருந்த ஒரு முக்கியமான இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதன் விளைவு ஜமாலி இன்று தமிழகத்தையே கலக்கிக் கொண்டிருக்கிறார். மௌலுது ஓதுவதை நிறுத்தியவர்கள் எல்லாம் இப்போது மௌலுது ஓத ஆரம்பித்து விட்டார்கள். தர்கா சடங்குகளை எல்லாம் கைவிட்டவர்கள் இப்போது அச்சடங்குகளை செய்ய ஆரம்பித்து விட்டனர் என்று ஆதங்கத்துடன் சில தேவபந்து கொள்கையுடைய மௌலவிகளில் சிலர் எம்மிடம் வந்து முறையிடும் அளவிற்கு ஜமாலி கொடிகட்டி பறக்கிறார் ம். அப்படின்றது வந்து அந்த அன்னஜாத் பத்திரிகையில இந்த 2008 வந்திருக்கு. வெற்றி தோல்வி பத்தி கவலைப்படவே கவலை இல்லை. இல்லை. ஆனா இறைவன் வெற்றியை தந்துட்டான். வந்துட்டான். அதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இது இதுதான். ரைட். அப்ப அந்த அந்த இலங்கை விவாதம் தான் அப்ப ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப ஒரு பேசுபொருளா இருந்தது. ம். அதுக்கடுத்து இங்க நம்ம இந்தியாவுல தமிழகத்த பொறுத்தளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல களியக்காவலை விவாதம் நடைபெற்றுச்சு சார். ம். அதாவது வந்து எப்படின்னா, அ 3/6/2006, 4/6/2006 2006 அங்க இலங்கையில நடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால இங்க களியக்காவல் விவாதம் நடந்துச்சு. ம். அதுக்கெல்லாம் கூட வந்து தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்கள்ல பஸ்ல, வேன்ல மக்கள் இது பண்ணாங்க. இந்த களியக்காவல் விவாதம் தான் தமிழகத்துல நடந்த முதல் விவாதம். அசத்திய கொள்கைக்கும், சத்திய கொள்கைக்கும் நடைபெற்ற முதல் விவாதம் களியக்காவல் விவாதம் தான். ம். இந்த விவாதத்துக்கான பின்னணி என்ன? ம். அதாவது இந்த விவாதம் களியக்காவிலில நடந்தாலும் கூட, அந்த விவாதத்துக்குண்டான ஒப்பந்தம் நடைபெற்ற இடம் திருப்பூர். திருப்பூர்ல நடந்துச்சா? திருப்பூர்ல தான் விவாதம் ஒப்பந்தம் நடந்தது. அந்த வஹாபி இயக்கத்தினருக்கும், சுன்ன ஜமாத்தினருக்கும். அந்த ஒப்பந்தம் நடந்ததுல, அவங்க சில ஒப்பந்த மீறல்கள் மூலமாக அந்த விவாதத்தை நடத்த விடாம ஆக்கிவிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு திருப்பூர்ல நடக்க வேண்டிய திருப்பூர்ல விவாதம் தான் அது. தான் வந்தது. அப்ப அதோட நின்டது. என்ன முக்கியமா அவங்க விவாத ஒப்பந்தம் மீறினது என்னன்னு கேட்டா, இரு அணிகளை சார்ந்தவர்களையும் நியமிச்சோம். அரங்கத்தை ஏற்பாடு பண்றது, மற்ற பணிகளை செய்வதற்கு. நம்ம தரப்புக்காரவங்களெல்லாம் கூப்பிடாம, அவங்களே அரங்கத்தெல்லாம் ஒப்பு பண்ணாங்க. வேணும்ன்டே இந்த ஒப்பந்தத்தை மீறி விவாதத்த நடக்க விடாம ஆக்கணும், அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருந்தது. அந்த நோக்கத்த வெற்றி அடைஞ்சுட்டாங்க. ஏன்னா விவாதம் நடக்காமலே போச்சு. அதற்கு பிறகு தான் களியக்காவிளை விவாதம். ஏன்னா அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு திருவிதாங்கோடு, அங்க இருக்கக்கூடிய இந்த வஹாபிகளுக்கும், சுன்னி மக்களுக்கும் வரும்போது, விவாதம் நடத்துறதுக்கு நீங்க தயாரா? அப்படின்ட்டு வஹாபி கேட்கும்போது, நாங்கள் தயார். அப்புறம் ஓகே நான் விவாதம் நடத்தலாமே நம்ம மக்கள் சொல்ல. சரி கடைசியில விவாதம் நடத்துவோம். முடிவாகி போச்சு. என்னென்ன தலைப்பு? அப்பதான் திருப்பூர்ல நடைபெற்றுச்சு அல்லவா ஒப்பந்தம், தலைப்பு, அந்த விதிமுறைகள், அதுவைகளை வச்சு அப்படியே நடத்திடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி களியக்காவில நடந்துச்சு. அது மிகப்பெரிய மாற்றம். களியக்காவிலை விவாதம் நடந்தபோது, அந்த ஊரிலே மாற்றம் இந்த விவாதத்துக்கு பிறகு. அந்த விவாதம் நடந்தபோது, அந்த ஊரில் உள்ள பள்ளிவாசல் வந்து, அந்த வஹாபிகளுடைய கைகள்ல தான் இருந்துச்சு நிர்வாகமே. விவாதத்திற்கு பிறகு அந்த பள்ளி நிர்வாகம் சுன்னஜமா இருந்துச்சு. ஆனா அதனுடைய தாக்கம் வந்து தமிழகம் முழுக்க இருந்துச்சு. ஆமாமா. அதுல சந்தேகமே கிடையாது. அதான் நான் கூட சொல்றது, வஹாபிசத்தை தமிழக மண்ணிலிருந்து விரட்டடித்து விட்டோம். அதனால தான் கேரளா எல்லை அல்லவா? களியக்காவிலை விவாதங்கிறது குமரி மாவட்டம். பாதி ஊரு தமிழ்நாடு, பாதி ஊர் கேரளா. ஒரு வித்தியாசமான ஊரு தான். அந்த இது. அதில விவாதம் நடந்தது கேரளா பகுதியில இருக்குது. அந்த மன்றம், அந்த அரங்கம் இருந்தது. அதனால அந்த விவாதம் முடியும்போது கேரளா போலீஸ் தான் வந்துருச்சு. ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால போலீஸ் வந்தது வந்து கேரளா போலீஸ். ஏன் கேரளா போலீஸ்ன்னு கேட்டா, அந்த அரங்கம் இருக்கிறங்கிறது கேரளா பகுதி. அங்க அப்ப போலீஸும் கலாட்டா மாரி இது நடந்துச்சுங்களா? இல்ல. அதாவது நல்லெண்ணத்தின் அடிப்படையில கலைஞ்சு போகும்பொழுது ஏதாவது அசம்பாவிதம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஏன்னா அந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது பல பிரச்சனைகளும் பண்ணாங்க எதிர்த்தரப்பு. சண்டை இழுக்கிற மாதிரி எல்லாம். அதனால அமைதியா போகணுங்கிறதுனால
பாதுகாப்புக்காண்டி அவங்க வந்துட்டாங்க. இப்போ இந்த கலியக்காவலி விவாதத்தை தொடர்ந்து சென்னையில் வந்து டி நகரில் ஒரு விவாதம் நடந்துச்சு. ஜூலை 17, ஜூலை 18 2 நாள் நடந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான கேள்வியும் கூட இது. நம்ம பொதுவா இறைவனுக்கு உருவம் இல்லங்கிறது தான் நம்மளுடைய தௌஹீதினுடைய கொள்கை. நம்மளுடைய அல்லாஹ் அப்படிதான் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லங்கிறது தான் இந்த இது. ஆனா வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்லி தான் அசத்தியவாதிகள் அன்னைக்கு பேச வந்தாங்க. அதனுடைய தலைப்புலேருந்து, பேனர்லேருந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. நீங்க வந்து நம்மளுடைய தரப்புல வந்து தாங்க எல்லாரும் நாங்க முன்னின்று நடத்துனது வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லங்கிறத தான் சொன்னீங்க. இது எப்படி இது வந்து இப்போ ஒரு கருத்தியல் ரீதியா மாற்றங்கள் ஓகே. இது அசலே கை வைக்கிற மாரியே இருக்குது அது. உண்மதான். அப்படி அதனால நடந்துச்சா தான் அப்படி? அப்படி நடந்துச்சு. உண்மையா உங்களுடைய கொள்கை அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குங்கிறதா? ஆமாமா. அதனால தான் அவர்களை அடையாளப்படுத்தணும் மக்களுக்கு. ஏன்னாங்க குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லியே மக்கள, குறிப்பா இளைஞர்கள, மக்கள் தெளிவா தானே இருக்கிறாங்க. மெஜாரிட்டி மக்கள் தெளிவா தானே இருக்கிறாங்க. ஒரு சில இளைஞர்கள், அப்பாவி இளைஞர்கள் தானே ஏமாத்து போனாங்க. அப்ப இவர்களை அடையாளப்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பில விவாதம் நடத்தணும்னு நாம தான் முன் வந்தோம். ஓ! அவங்க வரல. புடிச்சு இழுத்தோம். இவங்க யாருன்னு அடையாளப்படுத்தணுங்கிறதுனால. அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லுகிற ஒரு பிரிவினர் அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு பேரு முஜஸ்ஸிமா. இறைவனுக்கு ஓ! உருவம் கொடுக்கும் கூட்டத்தினர் அப்படின்ட்டு. அது இப்ப யாருமே இல்ல. இல்ல. அந்த காலத்துல இருந்தாங்க. அந்த கொள்கைக்கு பிரதிநிதிகளாக இந்த வஹாபிகள் இன்றைக்கு வலம் வர ஆரம்பிச்சாங்க. அப்ப இவங்கள வந்து மக்களுக்கு அடையாளப்படுத்தணும். மக்களையும் அவருடைய ஈமானையும் பாதுகாக்கணும். அப்படிங்கிறனால தான் நாமாகவே இந்த தலைப்பை கொடுத்து விவாதிப்போம்னு கொண்டோம். வேற வழி இல்லாம அவங்க வந்தாங்க. அவங்க நான் ஏற்கனவே இந்த வஹாபிகள் வந்து குர்ஆன் ஹதீஸ் சொல்றாங்களே தவிர, மூச்சுக்கு 300 தடவ சொல்லுவாங்க. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏடுகள் தோறும் எழுதுவாங்க. மேடைகள் தோறும் முழங்குவாங்க. குர்ஆன், ஹதீஸ். ஆனா அந்த குர்ஆன், ஹதீஸ தவறாக விளங்குறாங்க. அதான் பிரச்சனை. உதாரணத்துக்கு இப்படி ஒரு தவறான கொள்கைக்கு ஏன் வந்தாங்க? இறைவனுக்கு உ உருவம் உண்டுங்கிற கொள்கை அவங்கள்ட்ட ஏன் ஏற்பட்டுச்சுங்கன்னா, இறைவனுடைய கை, இறைவனின் கண், இறைவனினுடைய முகம் என்றெல்லாம் குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்கு. ஃபைனமா துவல்லு ஃபசம்ம வஜ்ஹுல்லாஹ். ஆ இதுவால தான் அவங்க வந்து இந்த முகம்னு வந்து போச்சே, கையின்னு வந்து போச்சே, யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். அந்த மாதிரி. இவங்க சொன்ன உடனே தான் அதான் தவறான விளக்கம். இப்ப நம்ம சொன்னோம், குர்ஆன்ல இறைவன் இலக்கியமாக எத்தனையோ விஷயங்கள சொல்றான். இலக்கியம் தெரிஞ்சா குர்ஆன அணுகுங்க. இல்லன்னா சும்மா மூட்டைய கட்டிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருங்க. குர்ஆன ஆய்வு செய்யணுங்கிறது தேவையில்ல. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். இறைவனுடைய கையில் அரசாட்சி இருக்கிறது. அப்படின்னா இறைவன் தன்னிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று சொல்ல வர்றான். ஆமா. இது வந்து நம்ம நடைமுறையில கூட நடைமுறையில இருக்கிறது இருக்கிறது. அல்லவா? நம்ம கூட வரலாற்றில படிப்போம். பகுதாது மாநகரம் ஒரு காலத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீதினுடைய கையிலே இருந்தது அப்படின்னு வரலாறு படிக்கிறோம். படிக்கணும். அதனால பகுதாது மாநகரத்தை ஹாரூன் ரஷீது தன்னுடைய கையில தூக்கி வச்சுட்டு இருந்தான்னு அர்த்தமா? அவருடைய அவரு ஆளுமைக்கு கீழ இருந்துச்சு. இருந்தது. அவரு ஆட்சி அதிகாரம் செஞ்சாரு. அரசு. அதான அர்த்தம். அதே போல கைக்கு பல அர்த்தம் இருக்கு. நல்லா தர்மம் செய்வாரு. அவருக்கு விசாலமான கையும்போம். ஆமா. உண்மையில அவருக்கு குட்டையான கையா தான் இருக்கும். இருக்கலாம். இருந்தாலும் கூட விசாலமான கையும்போம். என்னப்பா குட்டையாவுல இருக்கு விசாலமா கைங்கிற? சொல்ல மாட்டோம். அதே போல அதிகமா ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் மத்தவங்கள. இவனுக்கு கை சும்மா நீண்டுகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவான். என்ன இதுவெல்லாம் வேற வேற அர்த்தத்துல சொல்றதுதான். இவருக்கு இவர் வலது கையாக இருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே ஒரு வலது கை இருக்குது. அப்ப இவருக்கு இன்னொரு வலது கையா? அவருக்கு துணையாக இருப்பார். இதுவெல்லாம் இலக்கியம். குர்ஆனிலே இறைவன் நிறைய இலக்கியம் பேசுறான். அப்படி அணுகுங்க இத. அதே போல முகம்னு வந்தோடனே முகம்னு ஏன் சொல்றீங்க? நம்ம சொன்னது. முகம்னு சொல்லாதீங்க. நம்ம கூட சொல்லுவோம். இந்தாங்க உங்க முகத்துக்காக பார்க்கிறேன் அப்படிம்போம். அப்ப உங்க முகத்துக்காக பார்க்கிறேன். உங்க கைக்காக பார்க்கல. உங்க காலுக்காக பார்க்கலன்னு அர்த்தமா? அட உங்களுக்காக பார்க்கிறேன். இப்படி உண்டல்லவா? அப்ப இறைவனுடைய வஜ்ஹு ரப்பிக்குன்னா இறைவனுடைய உள்ளமைன்னு தான் அர்த்தமே தவிர, இறைவனுடைய முகம்னு அர்த்தம் வைக்காதீங்க. கண்ணு என்று வந்தாக்கா கண்காணிப்பு அப்படின்ற சொன்னோம். இப்படி பல விளக்கங்கள் இருக்கு. அது புரியாமனால தான் அவங்க இறைவனுக்கு உருவம் இருக்கிறது அப்படின்னா. அது காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்லாம் அல்லாத வேறு சமயத்தவர்களிடம் இந்த கொள்கை உண்டு. ஆமா. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு கடவுள் அந்த கொள்கையில கூட உச்சத்துல இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறது தான் சரி. அந்த கீழ்நிலையில உள்ளவங்களுக்கெல்லாம் உருவம் இல்லைன்னா எப்படி வணங்குவாங்க? அதுக்காக வேண்டி காமிச்சிருக்கும் போது அந்த சமயத்தில உள்ள மேல்நிலையில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க. அது வேறு சப்ஜெக்ட். ஆக அந்த மற்ற சமுதாயத்தினுடைய அந்த கொள்கைய அன்றைக்கு முஜஸ்ஸிமா செஞ்சது மாதிரி இந்த வஹாபிகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால தான் தலைப்பாடுத்தோம். இதுல இந்த விவாதத்துல அவங்க தோற்று போனார்கள் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா? அந்த விவாத பிறகு
அறிக்கை விடுறாங்க. 6 மாதங்கள் ஆமா. என்னோடு யாரும் இருக்க தொடர்பு வேண்டாம். கொள்ள வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டா, அ அவங்க சொல்றது தொடர்பு கொள்ள வேண்டாம். ஏன்னா, இது சம்பந்தமாக நான் இனிமேல் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆ. அதனால யாரும் என்ன தொடர்பு கொள்ளாதீங்க. அப்ப இதுலயா நம்ம சொன்னோம், தோட்டு போயிட்டியல. அப்ப தெளிவான ஒரு ஞானம் இல்லாம ஏன் விவாதத்துக்கு வந்தீங்க? சரியான வாதம் இல்லாதனால தானே. அப்ப இந்த அவங்களுக்கு பல போட்டிருக்காங்க. கேள்வி வந்திருக்கு. அவங்களுடைய அந்த ஆன்லைன்ல உள்ளதுதான். அ, அ. எனவே எந்த பிரச்சனைக்காகவும் யாரும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம். எந்த பிரச்சனையும் 6 மாத காலத்திற்கு என் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ம். அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆ. அதான் நான் சொல்றது. ஆ. வனவாசம் 6 மாதம் வனவாசம் போயிட்டாங்க. மக்களை ம். விட்டும் பிரிஞ்சு. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தது இந்த விவாதம் வாதம். தான். அப்படி நம்ம சொன்னோம். ஓகே. அதே மாரி அதுக்கடுத்து வந்து அதுக்கு அடுத்த வாரம் ஜூலை 24, 25ல ஒரு விவாதம் நடந்துச்சு. எ 23/10/2010ல சனி, ஞாயிறுல நடந்தது. 30/10, 31/10 இமாம்கள் உதவி இல்லாம குரான விளங்க முடியுமா? இப்ப இது போன்ற பல விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. இப்ப இன்னைக்கும் இது 2010 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த விவாதங்கள் நடந்துட்டு இருக்கதா? அதான் விவாதம் நடந்து முடிஞ்சு போச்சு. இல்ல அதுக்கு தொடர்ச்சியா மத்த தலைப்புகள் நடக்குதா? இல்ல பண்றீங்க. விவாதம்ங்கிற அமைப்புல இல்ல. ஆனா ம். சொற் க சொற்பொழிவுங்கிற க அடிப்படையில கருத்துக்கள் அவங்க ரீதியா கருத்து அவங்க பேசுறது. சொல்லுவாங்க. நம்ம கருத்து சொல்லலாம். ஆனா அவர்களுடைய அந்த வேகம் குறைஞ்சு போச்சு. ஓகே, ஓகே. அவருடைய விவேகமும் தணிஞ்சு போச்சு. தெரிஞ்சு. அது இப்ப முன்னாடிலாம் மாறுதட்டி பேசுனாங்கல்ல. ஆ, ஆ, இப்ப ஆ. அப்படி இல்ல. ஒப்புக்கு சப்புக்கு பேசுவாங்க ஓகே, அவ்வளோதான். ஓகே. சரி, சரி. அந்த அளவு வேகமெல்லாம் குறைஞ்சு போச்சுங்கிறது தான் உண்மை. இப்ப விவாதத்த பொறுத்தளவுக்கு, இப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்வி கேட்கும்போது ஒரு பதில் வந்து ஒண்ணு கிடைக்கும். அப்ப எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஓகே இந்த கேள்விக்கு பதில் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு. விவாதத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 தரப்புமே நாங்க தான் ஜெயிச்சோம்னு சொல்லுவாங்க. 2 தரப்புமே நாங்க தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவாதத்துல வெற்றி தோல்விங்கிறது இல்ல. அப்ப இந்த மாரியான ஒரு சூழல்ல, முக்கியமான தலைப்புகள்ல, ஏதாவது இறைநேசர்கள் சம்மந்தப்பட்ட, மீலாது சம்மந்தப்பட்ட, மௌலூது சம்மந்தப்பட்ட, ஜியாரத் சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் எடுக்கும்போது, வெற்றி தோல்வி இல்லன்னு சொல்லி வரும்பொழுது, ஏன் விவாதம் நீங்க பண்ணீங்க? அந்த விவாதத்த வந்து நீங்க தான் முன்னெடுத்து செஞ்சீங்க. அந்த விவாதத்த ஏன் துவக்குனீங்க? அது காரணம் சரியான என்னன்னு கேட்டா, அணுகுமுறை தான அது? விவாதத்துல நடுவர்கள் இல்ல. நடுவர்கள் ஆமா. அப்படின்னு சொன்னா, நடத்துபவர்கள் இருந்தாங்க. இரு அணிகளையும் நடத்துபவர்கள் இருந்தாங்க. ஆமா. அவங்க நடுவர்கள் கிடையாது. நடுவர்கள் இல்ல. கண்காணிப்பாளர்ன்னு சொல்லலாம். கண்காணிப்பாளர்கள் சொல்லுவோம். ஏன்னா நடுவர்ன்னு வரும்பொழுது, ஒண்ணு சுன்னத் ஜமாத்துக்காரவங்களா போடணும். வஹாபிகள் என்ன சொல்லுவாங்க, அவங்க சார்புகள அவங்க தானங்க ஆமா. தீர்மானிப்பாங்க. அல்லது வஹாபில போடுவாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கேட்க மாட்டோம். அப்ப மாட்டோம். யார போடுறது? அதனால மக்கள் தான் நடுவர்கள். நடுவர். மக்களுக்கு முன்னால நம்ம கருத்த நம்ம வைப்போம், அவங்க கருத்த அவங்க வைப்பாங்க. எது சரி? மக்கள் முடிவு எடுத்துக் கொள்ளட்டும். ம். அப்படிதான் நடந்தது. இந்த விவாதம் நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வஹாபிகள்லாம் 80க்கு பிறகு 1980க்கு பிறகு 80களுக்கு தான் பிறகு. கால் ஊன்றாங்க தமிழகத்தில. கொஞ்சம் கொஞ்சமா இந்த தௌ தௌஹீதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும், போலி தௌஹீது சிந்தனைய. அ, அ. ஏன் உருவம் இருக்கிறது இறைவனுக்குன்றாலும் போலி தௌஹீது தானே. ஆமா, ஆமா, அது ஆமா. ஒண்ணே போதுமே. போலி தௌஹீதுங்கிறது பெரிய சான்றெல்லாம் தேவையில்ல. தேவையில்ல. இந்த ஒண்ணு போதும். இத வந்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே குர்ஆன், ஹதீஸ், குர்ஆன், ஹதீஸ் அப்படின்றாங்க. சுன்ன ஜமாத்து மக்கள் எல்லாம் குர்ஆன், ஹதீஸ் அடிப்படையில எதையும் செய்யல. அவங்க முன்னோர்கள தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ம், அப்படின்னு ம். வாதத்தையும் வச்சாங்க. இப்படி வச்ச உடனே அவர்களை சார்ந்திருக்கிற இளைஞர்கள் அது சரின்னு நம்புனாங்க. நம்ம சுன்னத் ஜமாத்து மக்கள் கூட, இவங்க சொல்றது சரியா இருக்குமோ? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. வந்துருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வஹாபிகள் எங்களோட வாதத்துக்கு வர தயாரா? அப்படின்னு கூட்டத்துக்கு கூட்டம் சவால் விடுத்தாங்க. சவால் விட்டாங்க. இப்பதான் நம்ம மக்களும் யோசிச்சாங்க. அவங்க கூப்பிடுறாங்களே, நம்ம ஆலிம்கள்லாம் நம்ம கருத்த ஜும்மாவுல பேசுறாங்க, மாநாடுகள்ல பேசுனாங்க சரிதான். அவங்க விவாதத்துக்கு கூப்பிடுறாங்களே போயிற வேண்டியதுதானே? அப்படின்னு நம்ம மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பொது வசதி வரத்தானே செய்யும். வரத்தானே செய்யும். இயற்கை தானே அது. இருக்கு. இப்பதான் நாம் கலங்கான நினைச்சோம். அதற்காக வேண்டி தமிழகத்தில இந்த வஹாபிகளை எதிர்கொள்வதற்கு ஆலிம்களே இல்லை என்பதால் அல்ல. இல்ல. நம்மை விடவும் திறன் வாய்ந்த, இருக்கிறாங்க உஸ்தாமார்கள். ஆற்றல் மிக்க உலமா பெருமக்கள்லாம் இருந்தாங்க. இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் இவங்கட்ட ஏங்க போய் பேசணும்? என்னங்க பிரயோஜனம் இருக்கு? நாகரிகம் தெரியாதவங்க, பண்பாடு இல்லாதவங்க, இவங்கட்ட பேசினா எந்த பிரயோஜனம் இல்லன்னு தான் அவங்க ஒதுங்குனாங்க. இத அந்த கூட்டம் தங்களுக்கு பெருசாக ஆக்கிக் கொண்டாங்க. ஆ. பார்த்தீங்களா? வரமாட்டேங்க நான் பாருங்க. அவங்க பக்கம் சத்தியம் இருந்தா வர வேண்டியதுதானே? நாங்க தான் கூப்பிடுறோம்ல. அப்ப ஏன் வரல? அவங்க பக்கம் சத்தியம் இல்ல. அவங்களுக்கு ஆதாரம் இல்ல. இல்ல. அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களா? இது அவர்களை சார்ந்திருக்கிற இளைஞர்களுக்கும் உண்மை என்று பட்டது. இப்பதான் நம்ம களத்துல இறங்க ஆரம்பிச்சோம். அதான் நாம் களத்துல இறங்கணும். அவர்களை எதிர்கொள்ளணும். விவாதம் செய்யணும். வெற்றி தோல்வி அடுத்து. ஏன்னா, ஒரு வரலாறு தவறாக எழுதப்படவிருந்தது.
இறைவனோட அருளால அந்த வரலாற்றையே மாற்று மாத்திட்டோம். இப்ப நம்ம வந்து களத்துல இறங்கலன்னு வச்சுக்கிறோங்க. எப்படி வரலாறு எழுதும்? இந்த நூற்றாண்டுல இப்படிப்பட்டவங்க வந்தாங்க. இந்த தவறான கொள்கையெல்லாம் சொன்னாங்க. பேசணும். சுன்னி ஜமாத்து உலமா பெருமக்கள், மார்க்க அறிஞர் பெருமக்கள் அழைச்சாங்க விவாதம் செய்வதற்கு. யாருமே செல்லவில்லை. வரல. ஒரு பெரிய வரலாற்று பிழையாயிருமே! அப்படித்தான் எழுதப்படும். ஆ. நம்ம நெனைச்சோம். வரலாறு இப்படி எழுதப்படக்கூடாது. உட்கார்ந்தாங்க, பேசுனாங்க. வெற்றி தோல்வி பேச்சே கிடையாது. ஆனா இறைவன் வெற்றிய தந்துட்டான். அது ஒரு அது விஷயம். ஒரு விஷயம். வெற்றிய தந்துட்டாங்கிறதுக்கு உதாரணம் அந்த வனவாசம் போனது. ஆமா. அதேபோல கலியக்காவிளை விவாதத்துக்கு பிறகு வஹாபிகள கூட அவர்களுடைய மாத இதழ்களில் ஆ. நாம் தான் வெற்றி அடைந்தோம்னு எழுதுனாங்க. அதுல ஒரு பெரிய மாற்றங்கள் ஒண்ணு வந்தது. ஆ. அந்த அவங்க எழுதின பத்திரிகை. ஆமா, ஆமா. அநேகமா நஜாத் பத்திரிகை நினைக்கிறேன். அன்னஜாத் பத்திரிகையிலேயே ம். இது எப்போ வந்து 2008 டிசம்பர் 2008ல வந்தது. இதுல அவங்க ஒரு ஆர்டிக்கிளே போட்டிருக்கிறாங்க. ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கு ஒரு பகிரங்க அறைகூவல் அப்படின்னு போட்டு, அதுல வந்திருந்த ஒரு முக்கியமான இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதன் விளைவு ஜமாலி இன்று தமிழகத்தையே கலக்கிக் கொண்டிருக்கிறார். மௌலூத் ஓதுவதை நிறுத்தியவர்கள் எல்லாம் இப்போது மௌலூத் ஓத ஆரம்பித்து விட்டார்கள். தர்கா சடங்குகளை எல்லாம் கைவிட்டவர்கள் இப்போது அச்சடங்குகளை செய்ய ஆரம்பித்து விட்டனர் என்று ஆதங்கத்துடன் சில தேவ்பந்து கொள்கையுடைய மௌலவிகளில் சிலர் எம்மிடம் வந்து முறையிடும் அளவிற்கு ஜமாலி கொடிகட்டி பறக்கிறார். ம். அப்படின்றது வந்து அந்த அன்னஜாத் பத்திரிகையில இந்த 2008லயே வந்திருக்கு. ஆமாமா. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி எழுதியது ஒரு வஹாபி சிந்தனை உள்ளவர் தான். அதான் நமக்கு ப்ளஸ் அதான். பாயிண்ட். ஏன்னா, உண்மை அதுதான். ஏ ஆனா இவங்க இப்படி எழுதுனாங்களா, இன்னொரு பத்திரிகை ஜன்னத்துன்னு ஒரு பத்திரிகை வந்துச்சு. ஆ. அவங்க என்ன தலையங்க எழுதுனாங்கன்னு சொன்னா, வென்ற கேஸில் தோற்றவர்கள் ஆ. அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டார். அதாவது நம்ம மக்களுக்கு மத்தியில முன்னெடுத்து போனோம், நல்ல வெற்றி வாகை சூடிக்கிட்டு இருக்கிறோம். வாதம்னு போய் தோத்துட்டு வந்து நிக்கிறாங்களே என்று அவங்க கூட்டத்தை ஓ, வச்சு அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு ஆ, எழுதுனாங்க. இது வந்து நமக்கு மிகப்பெரிய சான்று. சான்று. நம்ம வெற்றி தோல்வியை கவலைப்படாம, இவர்களுக்கு முன்னால் அமர்ந்து விவாதம் செய்யணும். செய்தோங்கிறது வரலாறு வரலாறான்னு தான் பதிவு. போனோம். ஆ, வெற்றி தோல்வி பத்தி கவலைப்படவே கவலை இல்ல. இல்ல. ஆனா இறைவன் வெற்றிய தந்துட்டான். வந்துட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி சண்டை இதுதான். இதுதான். ரைட். இன்னும் நம்ம இதுவும் மக்களே சொன்னா, நீங்க வெற்றி பெற்றோம்னு சொல்லி உங்க ஆளுக்கு சொல்லத்தானே செய்வாங்கன்றுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. இல்ல நாங்க வெற்றி பெற்றோம்ங்கிறது உங்க ஆளுக்களே சொல்லியிருக்கான் பாருங்க அப்படிங்கிறோம். இதுல ஒரு ரொம்ப ஒரு இன்னொரு கேள்வி சார். அதாவது வந்து இப்ப நீங்க வந்து 90கள்ல 80ல இந்த சுன்ன ஜமாத் கொள்கையை பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இங்க வந்து ஒரு 2 விதமான ஜெனரேஷன் இருக்குது. அதாவது வந்து 2020ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் சொல்றத அப்படியே செய்வாங்க. உதாரணத்துக்கு இப்ப தர்கா ஷெரீஃப் போறாங்க, ஜியாரத் போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில ஏன் போறாங்கங்கிறது தெரியாது. எங்க அம்மா போனாங்க, எங்க பாப்பா கூட்டு போனாங்க, அத்தா கூட்டு போனாங்க அப்படின்னு செய்வாங்க. இப்ப மௌலூத் ஓதுறாங்கன்னா, அவங்க அப்படியே போவாங்க. இப்போ ஒரு தலைமுறை என்ன செஞ்சாங்களோ, அந்தந்த தலைமுறை தொடர்ந்து தான் செய்யக்கூடிய அமைப்புகள்ல தான் வணக்க வழிபாடுகள் நெறைய இருந்தது. 2021ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகமே அறிவுக்கும், அறிவியலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். அப்ப இதுல 2 விதமான கேள்விகள் என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஒரு கேள்வி தொடர்ந்து முன்னோர்கள் செஞ்சாங்க, அவங்க நம்ம ஃபாலோ பண்றோம்னு சொல்றோமே. அப்ப முன்னோர்கள் செஞ்சது சரியா? தப்பா? ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இவங்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு எதுவும் இல்ல. அவங்க முன்னால செஞ்சாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில தான் வருது. இது சரியா? தப்பா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வியும், அடுத்து வந்த தலைமுறைகள் இருக்காங்க. 21ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்துல இந்த 2001, 3, 4, 5 இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு காரியங்கள் செய்றதுக்கு எங்களுக்கு ஆதாரம் குடுங்க. நாங்க அறிவ வச்சு தான் யோசிப்போம்ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 தலைமுறைக்கும் நடுவுல தான் நீங்க வந்து 2 தலைமுறையுமே பார்த்து தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த 2 தலைமுறை எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க? அவங்களுக்கான இது நீங்க எப்படி குடுத்தீங்கன்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. சுன்னி ஜமாத் மக்கள் ஆதாரம் அப்படின்னு எதுவும் கேட்கறது இல்ல. கேட்கறது. ஏன்னா, மார்க்க அறிஞர்கள் பேர்ல அவர்கள் வைத்திருந்த நல்லெண்ணம். நல்ல இந்த ஆலிம் பெருந்தகை ஒரு கருத்த சொன்னா, அது கரெக்ட்டா தான் இருக்கும். அது குர்ஆன்ல இருக்கும், ஹதீஸ்ல இருக்கும். அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுனால, ஏதாவது சொன்னாக்கா, இதுக்கு ஆதாரம் என்னங்க? குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல கேட்கல. ஏன்? அவ்வளவு நல்லெண்ணம் இருந்தது. நல்ல அப்படிதான் வாழையடி வாழையாக வந்துகிட்டே இருந்தது காலங்காலமாக. போன தலைமுறை மட்டுமல்ல. அதுக்கும் ஆமா. போன தலைமுறையெல்லாம் அப்படிதான். ஒரு மார்க்க அறிஞர் சொல்லிட்டா அது கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த நல்லெண்ணம். ஆனா இந்த வஹாபி கூட்டம் ஆனா இந்த வந்து நல்லெண்ணத்துக்கு பின்னால அவங்க அந்த மார்க் அறிஞர் வந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் சொல்றாங்கங்கிறது சேர்த்து தான். சேர்த்து தான். ஆ. அதனால தான் நல்லெண்ணம் நல்லெண்ணம். வந்தது. நல்லெண்ணம்ங்கிறது
குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் தான் இந்த மார்க்கம் சொல்லுவார் சரி. அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்க ஆரம்பி அப்படி சொல்ல போய் தான். ம். ஒவ்வொன்றும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு என்ன ஆதாரம் கேட்க மாட்டாங்க. அது சஹாபா பெருமக்கள் காலத்துல தானே இருந்தது. ம், ஒரு ம். சஹாபி இன்னொரு சஹாபிட்ட போய் இது சட்டம் என்னன்னு கேட்பாங்க. அவங்க சட்டம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆமா. அவங்க குர்ஆன்ல என்ன ஆதாரம், ஹதீஸ்ல கேட்க கேட்க மாட்டாங்க. மாட்டாங்க. சில சஹாபிகள் ஹதீஸ சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாங்கன்ட்டு அவங்க. ஆனா எல்லா இடத்திலும் இப்படி சொல்லித்தான் இருக்கேன்ட்டு சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு. யமன்ல இருக்கும் பொழுது பாக பிரிவினை சட்டத்தை சொல்றாங்க. மக்கள் கேட்டுட்டு போனாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு அவங்கள்ட்ட கேட்கல. கேட்கல. அதே போல தான் நம்ம முன்னோர்களும் இருந்தாங்க. இருந்தாங்க. ஆனா இந்த கூட்டம் 1980க்கு பிறகு ஒரு மக்களுடைய மனதில ஒரு ஐயத்த உண்டு பண்ணிட்டாங்க. நாங்க தான் குர்ஆன் ஹதீஸ். அவங்கெல்லாம் முன்னோர்கள் வழி. அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த சான்றும் இல்ல. அவ வந்து நீங்க ஆதாரம் கேளுங்க. அதான் நான் சொல்றேன், எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம், ஆதாரம் என்று சேதாரம் ஆகி போனீங்களப்பா அப்படின்னு நான் சொல்றது. இப்படி சொன்ன உடனே தான் ஒரு சில நம்ம மக்களுக்கும் இப்படி செய்றோமே என்ன ஆதாரங்கிற எண்ணம் என்ன வந்தது. வந்துச்சு? அப்பதான் நாம் குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பேச ஆரம்பிச்சோம். வஹாபியர்களோ சொல்லுவாங்க, நாம் இந்த தமிழகத்திலே வந்ததால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு வரும்பொழுது, ஷேக் அப்துல்லா ஜமாலி போன்றவர்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பேச வைத்தோம் அல்லவா? அதுவே ஒரு நமக்கு ஒரு பலன் வெற்றி. தானே அப்படின்னு அவங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பேசுவாங்க. நம்ம ஏன் இப்படி பேசணும் அப்படிங்கன்னா, நம்ம மக்கள் மன நிறைவோட இருக்கணும், திருப்தியா இருக்கணும். இப்ப நம்ம மக்கள் காலர தூக்கி விட்டு போறாங்கல்ல, எங்களுக்கும் ஆதார் இருக்கு, அதான். குர்ஆன் ஹதீஸ்ல. எங்கள முன்னோர்கள்டா சொல்லிட்டு இருந்த அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. ஓகே. அதற்காக தான் இத எடுத்தோம். அப்ப முன்னோர்களும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆமா. அன்னைக்கு தேவைப்படாததுனால அது பேசல. ம். இன்னைக்கு வந்து தேவைப்பட்டதுனால தேவைப்பட்டதுனால பேசுறோம். பேசணும். இப்ப நீங்க இந்த அக்கீதா சார்ந்த விஷயங்கள், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் இதெல்லாம் போறீங்க. எப்பயுமே வந்து ஒரு ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு கருத்தியல் ரீதியான விஷயங்கள் முன்னெடுக்கும்போது, கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒரு ஒரு சத்திய கொள்கைன்னு சொல்லி வரும்போது, அசத்திய கொள்கை ஒண்ணு இருக்க தான் எல்லா இடங்கள்லயும் இருக்க தான் செய்யுது. அது மாரி நீங்க சத்திய கொள்கைய நீங்க முன்னெடுக்கும்போது, உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் மாரி, அந்த மாரி ஏதாவது வந்த அனுபவங்கள் இருக்குதா? நீங்க சொன்ன மாரி தான் பலரும் எதிர்பார்த்தாங்க. அ, என் விஷயத்துல. அ. கேட்டும் இருக்கிறாங்க. ஏதாவது மிரட்டல்லாம் வந்துச்சா உங்களுக்கு? அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிதான் அப்படி இருந்தது. இருந்தது. உண்மதான். நான் போனாக்கா, "என்ன தனியா போயிட்டு வரீகள?" நீங்க அப்படிம்பாங்க. மத்தவங்கலாம் கார் நீங்க ஒரு ஆ. சின்ன ஒரு ஆக்டிவா வச்சு எல்லா இடங்களுக்கும் போவீங்க, வருவீங்க. ஆமா, ஆமா. வெளியூர் போனா அப்படிதான். "நீங்க மட்டுமா வந்தீங்கம்பாங்க." அ. ஆமாங்க அப்படிதான் சொல்றது. அந்த மாரி இருந்த காலகட்டம் அது. அ ஆனா எனக்கு எந்த மிரட்டலும் கிடையாது. அதான் சொல்ல வர்றேன். ஓ! எந்த மிரட்டலுமே இல்ல. நம்ம உண்டு, நம்முடைய வழி உண்டு. ஏன்னா, நம்ம வந்து கருத்த சொல்லுமே தவிர, யாரையும் வசை மாரி பொழியிறது கிடையாது. யாரும் திட்டுறது இல்ல. கருத்துக்கு கருத்து தான். அது எதிரணியும் புரிஞ்சிருந்தாங்க. இவர் கருத்த தானே சொல்றாரு. யாரையும் திட்டுறது இல்லைல. அதனால எதிரிகள் குறைவு தான். ம், ம். அதனால மிரட்டலும் இல்ல. அ ஒரு சமயம் மட்டும் தான் ஒருவரு ஒரு நடு ராத்திரி, ம். அதாவது நைட்டு 1 மணிக்கு மேலாக, தொடர்ந்து பல இரவுகள் ஃபோன் அடிச்சு சரியான வசைபாடுதல் தான். நான் எந்த பதிலும் சொல்றதில்ல. கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஃபோனே நான் வைக்கிறதும் இல்ல. நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். வச்சுட்டா அவருக்கு வேகம் இன்னும் கூடும் அல்லவா? அ. அவர் ஏன் பேசுறாரு? அவருடைய உள்ளத்தில நம்ம மேல கோபம் இருக்கு. அவர பேச விட்டா ஆட்டோமேட்டிக்கா தணிந்துரும் அல்லவா? பேசட்டும். நீங்க ரிப்ளை இன்னும் பேச பண்ணவே மாட்டீங்க. பதிலே கொடுக்க மாட்டேன். ஏன் மௌனமா இருக்கேங்கிறதுக்கு ஒரு 2 திட்டு எனக்கு. அதையும் வாங்கிக்கிருவேன். அதையும் வாங்கிட்டு அப்படி ஒரு 4, 5 நாள் டெய்லி அந்த தூக்கத்த கெடுக்கிற டார்ச்சர் குடுக்குற நோக்கம். 1:30 மணிக்கு யாரா பேசுவாங்களா? எல்லாம் தூக்கத்துல தான் இருந்தது. நைட் 1:30 மணிக்கு. நைட் 1:30 மணிக்கு. அவரு நோக்கம் அதுதான். அந்த ஒரு தடவ நடந்தது. அவர்ட்ட நீங்க யாரு? எவருன்னுலாம் நான் கேட்கவும் இல்ல. ஆனா அந்த நம்பர் வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அத நான் இறங்கவும் இல்ல. இறங்கவும் இல்ல. யாரா இருந்தா என்ன? ஆக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. நம்ம மேல கோவமா இருக்கிறாரு. அவரோட கோபம் தணியட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அது ஒண்ணுதான். அதுபோல கலிக்காவலை வாதத்துக்கு பிறகு ஒரு ஆள் ஒரு கடிதம் ஒண்ணு எழுதினாரு. அதுலயும் கொஞ்சம் திட்டுதல்லாம் இருந்தது. கடுஞ்சொல் பிரயோகம்லாம் இருந்தது. அவ்வளவுதானே தவிர, யாரும் மிரட்டலோ அது இதெல்லாம் அல்லாஹ்வியால அப்படி கிடையாது. அ. சில அசம்பாவித நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அசம்பாவிதங்க. நடந்திருக்கு. அது எல்லா இடங்களையும் இல்ல. ஒரு சில இடங்கள்ல கூட்டமா வந்துருவாங்க. வந்துக்கிட்டு ஒரு சத்தம் கேட்கறது. அதுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறது. அதையும் நான் ஒரு வகையில அடக்குனேன். என்னன்னு கேட்டா, யாரா பிரச்சனை பண்ணா மேடைக்கு வான்ருவேன். ம். மேடைக்கு வா அப்படின்ட்டா, அப்படியும் ஒரு சில இடங்கள்ல வந்திருக்கிறாங்க. ம்.
அவர்கள் குணாதிசை அறியாதவர்கள் அப்படிங்கிற ஆனா அந்த உங்களுக்கு நிலைத்த உண்மையிலே தெளிவு பண்ணணுங்கிறது இல்ல. அந்த ஆ. பிரச்சனைய இது பண்ணுங்கிறதுக்கு தான் அந்த கூட்டமா வந்திருக்கிறாங்க. ஆமாமா. பிரச்சனை பண்றதுக்கு தான். ஏன் அதுக்கு பிறகு அதிகமா இப்படி வரல அப்படின்டா, இவர் மேடைக்கு கூப்பிட்டுறாரு நம்மள. ஓகே. அப்படிங்கிறதுனாலயே அப்ப உண்மையிலே பிரச்சனை கேள்வி இருக்குன்னா வந்துருவாங்க. ஆமா. அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா நமக்கு இவங்க குர்ஆன் ஹதீஸ் தெரியாதவங்கங்கிறத மேடையில வச்சு அந்த பொதுமக்களுக்கு நிரூபிக்கிறோம் அல்லவா? நிரூபிக்கிறேன். கோயம்புத்தூர்லயும் அப்படித்தானே. கோயம்புத்தூர்ல கேள்வி நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, அரங்கத்துக்குள்ள நடக்குது. நெறைய வஹாபிகள் வந்துட்டாங்க. வஹாபி இளைஞர்கள் தான். அப்ப நம்ம சொன்னோம், குர்ஆன் ஹதீஸ நீங்கலாம் புரிய முடியாது. இமாம்கள் தான் புரிய முடியும் அப்படின்னு சொன்னோம். உங்கள யாராவது தனியா புரிய முடியும்னு சொன்னா, நீங்க யாரும் இங்க வரலாம் மேடைக்கு. அப்படி வரல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு குர்ஆன் புரியாதுன்னு அர்த்தம்னா, ஒரு இளைஞர் வந்துட்டாரு. ஆ. எனக்கு தெரியும். நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்ட்டாரு. நான் அந்த வாரிசுரிமை சட்டத்த பத்தி தான் கேட்டேன். 2 வருதே. சகோதரிக்கு ஆமா. பாதி குடுக்கணும்னு ஒரு ஒரு வசனம் நிமிஷம் வருது. வருது. சகோதரிக்கு 6ல் 1 ஒரு பகுதி குடுக்கணும்னு கொடுக்கணும். இருக்குது. இதுக்கு என்ன விளக்கம்? சொல்லிட்டு போங்க. குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு மதுஹப்லாம் வேணாம். நான் ஒப்புக்கொள்றேன். அப்படின்னு சொன்னேன்ல. அவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? வாரிசுரிமை சட்டத்துல ஆண்களுக்கு 2 பங்கும், பெண்களுக்கு 1 பங்கும் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் தான் தெரியும். மத்தெல்லாம் தெரியாதுன்டார். பாத்தியாளா? இப்ப தெரியலையேல்ல. இதத்தான் சொன்னேன். இப்படியெல்லாம் நம்ம மேடைக்கு வாங்கன்னு அழைச்சிறதுனால ஓகே. நெறைய பேர் இருந்தாங்க. சரி, சரி. இது ஒரு வகை. ம். கூக்குரல் உள்ளது. அசம்பாவிதங்கள் ஏதோ சொன்னீங்க. அசம்பாவிதங்கிறது ஒரு இடத்துல. அந்த ஊரு பேர நான் உங்கள்ட்ட சொல்லல. ம். எங்க ஊருக்கு பக்கம். ம். பக்கத்து ஊரு. கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ரோடு, தெருமுனை. ரோட்ல நடந்துட்டு இருக்கு. இடது பக்கம் பள்ளிவாச, வலது பக்கம் கபிரிஸ்தான். ம். கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது, அந்த கபிரிஸ்தான் பகுதியில இருந்து நஜீஸ் உடைய பையாக நஜீஸ அல்லாஹ்! அள்ளி தூக்கி எறியுறாங்க மேடைய நோக்கி. என்ன சார் சார் அப்படியா சார்? ஆமாங்க. ஆனா இறைவன் பாதுகாத்தான். மேல அந்த கேமரா, அந்த மைக்கு அது இது எல்லாம் நஜீஸா மாறிச்சு. ஆனா மேடையில இருந்த ஆலிம் பெருமக்கள் அல்லாஹ் பாதுகாத்தான். அவங்க மேல எதுவும் விழல. ஏன்னா தொலைவுலேருந்து எழுதுறாங்க. கபிரிஸ்தானுக்குள்ளேருந்து எழுதுறாங்க பையா. அப்ப நான் அங்கேயே சொன்னேன், இவர்களுக்கு இறைவன் கொடுத்த தண்டனைய பார்த்தீங்களா? இந்த அசுத்தங்களை பொறுக்குவதற்கு எவ்வளோ நேரத்த அவங்க ஒதுக்கியிருக்கணும்? நேரத்த ஒதுக்கி தானே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்திருக்கணும். சரி இவர்களிடம் சத்தியம் இல்லை என்பதுக்கு இது ஆதாரம். ஏன் கருத்து மோத வேண்டியது நேர்ல தானே? விரண்டு தானே அது. ஏன் இந்த மாரியெல்லாம் போறீங்க? பொதுமக்கள் நான் சொன்னேன், இதிலிருந்து இவர்களையும் புரிந்து கொள்ளுங்கள். நாகரிகமற்றவர்கள், பண்பாடற்றவர்கள் அப்படிங்கிறத இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கிறங்க. அது ரொம்ப பெருசா ரொம்ப இதா ஆமா, ஆமா. இருக்குங்க. சரி சார் அது இப்ப அந்த ஊரு பேர ஏன் நான் சொல்லலன்டா, அந்த ஊர் வந்து வலிமார்கள், ஆலிம் உலமா பெருமக்கள் எல்லாம் நிறைந்த ஊர் அது. சரி. பாரம்பரியமிக்க 2 ஊர் ஊர். அது. அதுல அதனால ஒரு ஒருத்தர் பேர 2 பேர் சொல்லல. ஏதாவது பண்ணி ஒரு இது ஆமா. பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஊர் பேர நான் எங்கேயும் சொல்லல. இத எங்கேயும் நான் சொல்றதும் இல்ல இல்ல. கூடாது. இப்ப நீங்க கேட்டதுனால வந்ததே தவிர, ம், ம். இது நடந்து பல வருடங்கள் ஆச்சு. நான் எந்த மேடையும் சொல்லவே இல்லையே. சொன்னதில்ல. சரி இப்ப நீங்க இந்த மாரியான இது வரும்போது நமக்குன்னு நம்ம மனிதர்கள் தான். ஒரு மனசு கஷ்டம் இப்படிலாம் இருக்கும்போது, நீங்க சத்திய கொள்கைக்காக வேண்டி போறீங்க. உங்க குடும்பத்தினுடைய மனைவி மக்கள், நண்பர்கள் வட்டங்கள்ல, ஃபேமிலிலாம் வந்து எப்படி இது சகிச்சுக்கிட்டாங்க? எப்படி அவங்க இது பண்ணாங்க? நண்பர்கள் வட்டங்கள்ல? ஏன்னா ஒரு கட்டம் வரும்போது, "என்னங்க பண்றீங்க? போதுங்க. இவ்வளோங்க பண்ணுவீங்க." அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வேகத்தில நிப்பாட்ட தான் செய்வாங்க. ஏன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்கவங்க முக்கியன்ற அடிப்படையில, நீங்க உங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு இருக்கும்போது, அந்த குடும்பத்தில இருக்கிறவங்களுடைய அந்த அவங்க எப்படி சகிச்சுக்கிட்டாங்க? எப்படி பொறுத்துக்கிட்டாங்க? ஒத்துழைப்பு இருக்குதுங்களா? ஒத்துழைப்பு தான் இருந்தது. யாரும் எந்த வகையான பயமும் அவங்களுக்கு இல்ல. மாஷா நமக்கு வந்து அவங்க வந்து அ விட்டுருங்க ஆ அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தெல்லாம் ஏற்படுத்தல. இன்னும் சொன்னதில்ல. சொல்லப்போனா அவங்க ரொம்ப ஆதரவா தான் இருந்தாங்க. மாஷா வெளியிலலாம் போறோம். வெளியில நம்ம கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு சொல்லுது. வர்றோம். ஆ அது வீட்ல உள்ள மனைவி மக்களுக்கெல்லாம் ஒரு பெருமையா தான் கருதுனாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உங்களுக்கு பெரிய அதனால பாக்கியம் சார். மாஷா ஆமாமா. அல்லாஹ். ஆசிரியர்களும் அப்படிதான். நான் பணியாற்றிய இடங்கள்லயும் அப்படிதான். ஆ பணியாற்றியது ரொம்ப முக்கியமான ஆமா. ஏன்னா அந்த அப்ப காலங்கள்லாம் இது பள்ளிவாசல்ல மாரி பிரச்சனை வந்தா விலகிருன்னு சொல்லி வருவாங்க. சொல்லிருவாங்க. நம்ம அடிக்கடி வெளியூர் போயிட்டு இருந்தோமே. ம். அப்ப அதுவும் கூட இதானே. இப்போ பள்ளிவாசல்ல இமாமா ஆமா இருந்தோம். இன்னைக்கு நீங்க ஐனாபுரத்துல இருக்க மஸ்ஜிதே முபாரக் மஸ்ஜித் முபாரக்ல பள்ளியில இன்னைக்கும் தலைமை இமாமா இமாமா இருக்கிறீங்க. இருக்கிறோம். தொடர்ந்து இருக்கிறீங்க. ஆமா. அல்லாஹ்வுடையால. அவங்க கூட நமக்கு வந்து எல்லா வகையிலயும் சலுகைகளும் தந்தாங்க. லீவ் எடுக்கிறது கூட அவங்கள்ட்ட சொல்லாமலே போகலாம். ம். லீவெல்லாம் தேவையில்ல. ஓ அந்த ஒரு ஆமா. உரிமையோட வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த பிரசங்கம் வந்துரும். ஜும்மாவுக்கு வந்துர ஜும்மா வேண்டியது தான். ஓகே. இப்படியெல்லாம் சலுகை இன்னைக்கு தந்திருக்கிறாங்களே. அப்ப அந்த அதனால சப்போர்ட் இல்லன்னா எல்லாருடைய அன்னைக்கு ஊக்கமும் இருந்தது, எல்லாருடைய ஆக்கமும் இருந்தது, எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தது. மாஷா அல்லாஹ். அதனால தான் அவங்களுடைய துஆவுல தான் அல்லாஹ் தஆலா நம்மள இந்த இவ்வளவு பெரிய பயணத்தில மேலும் மேலும் பயணிக்க வைச்சான். இப்ப பொதுவா அந்த சுன்னத் ஜமாத் கொள்கையை பொறுத்தளவுக்கு வந்து ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா, சுன்னத் ஜமாத் கொள்கைங்கிறது இல்ல. எந்த விஷயங்கள் பேசினாலும் ஒரு 5 வருஷம் பேசுவாங்க, 10 வருஷம் பேசுவாங்க.
இல்லை அதிகபட்சம் 15-20 வருஷம் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஓதுற காலங்கள்லேருந்து இதை பேசிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சமூகத்தினுடைய ஒரு 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 ஐகானிக் ஃபேக்டரா நீங்க இருக்கிறீங்க. சுன்னத் ஜமாத்தினுடைய முகமாக ஒரு ஐகானிக் ஃபேக்டரா இருக்கிறீங்க. ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல 45 ஆண்டுகளா தொடர்ந்து இந்த களத்துல இருக்கிறீங்களே! உங்களுக்கு போர் அடிக்கலையா? இல்ல ஏன் மத்தவங்கலாம் அப்படி இப்படி விட்டுட்டு போகும்போது வந்து, நீங்க ஏன் இந்த கொள்கையில இவ்வளோ தூரம் உறுதியா இருந்து ஒரு தொடர்ந்து செயல்பட்டு வர்றீங்க? நான் இந்த விஷயத்துல ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்த இறைவன் நமக்கு குடுத்துட்டான். அதான் அந்த உத்வேகம் தான் இதுக்கெல்லாம் காரணம். நம்முடைய இறுதி காலம் வரைக்கும் இந்த சுன்னத் ஜமாத்து கொள்கையில மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஏன்னா, இதை நாம் செய்வதாக நான் நினைக்கவே இல்லையே. இறைவன் தான் செய்ய வைக்கிறான். அவன் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு பணியை செய்வதற்கு இது எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய புண்ணியம் என்று தான் நான் கருதுறேன். அப்படி இருக்கும்போது இதில எப்படி போர் அடிக்கும்? மேலும் மேலும் செய்யணும்னு தான் நான் சரி. நினைப்பேன். இது புண்ணியமாவுல நான் கருதுறேன். அதனால இது முக்கியமான பணி. இதை செய்வதற்கு இறைவன் தந்த ஒரு ஆற்றல், இறைவன் தந்த ஒரு நற்பாக்கியம் நேமத்து தான். அல்லாஹ். அப்படின்னு நினைக்கிறதுனால, ஓகேங்க. இந்த பணியில மேலும் மேலும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த சத்தியத்த சொன்னா மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா, அப்படிங்கிற கண்டிப்பா. அந்த மறுமையினுடைய வெற்றியும் என்னுடைய எண்ணத்துக்கு காரணம் அப்படிங்கிறத ஆனா இந்த உண்மை. நிகழ்காலத்திலே பார்க்குறோம். இன்னைக்கு ம். சாதாரணமா எல்லா பள்ளிகள்லயுமே வந்து ஒரு விஷயங்கள் பேசினாலே, இந்த ஹதீஸ் கிதாப்ல இருக்கு நோட் பண்ணி சொல்ற அளவுக்கான மாற்றத்த அல்லாஹ் அவங்க மூலமா வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்கிறது நம்ம கண்கூடாவே சமகாலத்தில பார்க்குறோம். சரி. சில கேள்விகள்லாம் வந்து நம்மள ஆச்சரியப்படுத்தும். ஓ! இப்படி சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொல்லும். அது மாரி நீங்க ஆச்சரியப்பட்ட கேள்விகள் ஏதாவது? நம்மலாம் மௌலிது ஓதும்போது இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி புகைலாம் போடாம மணமா இருக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றோம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றோம். புகழ்ற இடம் மணமா இருக்குன்னு சொல்லி தான் புகை போடுறோம். இந்த ஹனீஃபா தமிழ்ல பாட்டு படிக்கிறார்ல, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிக்கிறார்ல, ஆமா. அவரு படிக்கிற இடத்துல ஏன் சாம்பிராணி புகை போட மாட்டேங்கிறான்னு கேட்டாரு. இதுக்கு என்ன பதில் சொல்றது? உங்களுடைய பேச்சிலுடைய பெரும்பாலும் நம்ம கவனிச்ச அளவுக்கு அக்கீதா சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமா பேசுறீங்களே தவிர, பொது தலைப்பு ஏன்னா இன்னைக்கு சமூகத்தினுடைய வதச்சங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமை. வட்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. இந்த மாரி விஷயங்கள்லாம் இதுக்கு எதிரா உங்களுடைய குரல் ஒலிச்சிருக்குதா? சுன்னத் ஜமாத் அந்த ஐக்கிய பேரவை ஆரம்பிச்ச உடனே ஒரு ஒரு வெற்றி மாநாடுன்னு ஒண்ணு நடத்துனீங்க. ஆமா, ஆமா. தஞ்சாவூர் சைடுல. ஆமா, ஆமா. அது வந்து ஒரு பிரம்மாண்டமான இது வந்து பிரம்மாண்டமா. தமிழகத்துல இருந்து மாஷா அல்லாஹ் பயங்கரமான கூட்டங்கள் நிறைய வந்தாங்க. அது ஏன் அந்த வெற்றி மாநாடுன்னு அது நடத்துறீங்க? தாங்க சொன்ன மாரி எல்லா ஊர்கள்லேருந்து வந்தாங்க. வேன்களை பிடிச்சு வந்து நிரம்புனாங்க. ஏன்னா, மக்கள் மத்தியில அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இருந்துச்சு. சுன்னத் ஜமாத் இருக்க வேண்டி இப்படி செய்யக்கூடிய யாரும் இருக்க மாட்டாங்களா? அப்படி எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நேரத்த நம்ம நடத்தினோமா, எல்லாரும் இப்ப இந்த சுன்னத் ஜமாத் கொள்கைய வந்து தாங்க தமிழகம் முழுக்க சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து எல்லா இடங்களுக்கும் போய் பேசுறீங்க. ரைட் உலகங்கள்ல. தமிழகம் இல்லாத வேற மாநிலங்கள் இந்தியாவுல இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இல்ல சர்வதேச அளவுக்குலாம் போயிருக்கிறீங்களா? இறைவனுடைய அருளால பல நாடுகளுக்கு போகிற வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்தான். ம். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், புருணை, மியான்மர், ம். இப்படி அபுதாபி, துபை இப்படி பல நாடுகளுக்கு போனோம். அதில் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் இலங்கையை தான் சொல்லுவேன். இலங்கை தான். இப்ப தர்காங்கிறது நீங்க சொல்ற மாரி தர்காவில் வழிபாடு அங்க நடக்கக்கூடிய இடங்கள் இது ஓகே. இப்ப அங்கேயுமே ஆண்கள், பெண்கள் கலந்துருக்கிறாங்க. அதே மாரி வந்து இப்ப வந்து சினிமா பாடல் கச்சேரியே பல தர்காக்கள்ல நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களா? வஹாபிகளை விட இதை எதிர்த்து பேசியது நம்ம தான். அது மட்டுமல்ல, வஹாபிகள் வெறுமனே பேசிகிட்டு இருக்கிறாங்க தர்காவுக்கு வெளியில். நம்ம தர்காவுக்குள்ளே போய் தடுத்து நிறுத்தினது நாம தான்.